என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே. இழியாம காட்டை செய். எல்லா பிள்ளைங்க அம்மாவும் அப்பாவும் ஸ்கூல்ல இருக்காங்க. உனக்கு நாங்க 2 பேரும் ஸ்கூல்ல இருந்ததுக்கு அப்புறம் ஸ்கூலுக்கு போவதுக்கு என்ன மாட்டி இல்ல? அப்பா அப்பா நேத்துக்கு தானே அப்பா அப்பா வீட்டுக்கு எங்களை கூட்டிட்டு வந்தீங்க. உடனே ஸ்கூலுக்கு கூட்டி போறியா? பள்ளிக்கல்லி என்ன நடிப்பு நடிக்கியா? ஏன் பட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க, இருந்த பிறகு உனக்கு பிடிக்கலையா? அப்பா உனக்கு வாங்கி வச்சிருந்த ட்ரெஸ் பிடிக்கலையா? இத போட்டுட்டு நாம வேற எங்கேயாவது போமா? போலாமே. அதான் உங்க அப்பன்ட்ட சொல்லிட்டேலாம், 2 மாடு வாங்கி தருவாரு, நல்லா மேய்ச்சிட்டு இரு. தமிழ் குழந்தைகிட்ட என்ன சொல்ற? வேற பின்ன அவ பேசினதை கேட்டீங்களா? நாம 2 பேரும் அவ கூட தான் இருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெளியே கூட்டு போணுமா? பேசாம 2 மாடை வாங்கி கொடுத்துருங்க. பள்ளிக்கல்லி மாடை பார்த்துட்டு இருக்கட்டு. நான் ஸ்கூலுக்கு வரவே மாட்டேன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லீவ் எடுப்பாங்க தெரியுமா? நீங்க தான் லீவே எடுக்க விடாம கூட்டிட்டு போறீங்க. எடி நான் டெய்லி ஸ்கூலுக்கு தானே போறேன். நான் இருக்க இடத்துல தானே நீ இருக்கணும். தமிழ் எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்க? நேத்தைக்கு தான் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு 2 நாள் நம்ம 2 பேரும் கூட வீட்டுல இருக்கணும்னு அவளுக்கு தோணும்ல. ஏன் தோணாது? ஃபீஸ் கட்டி இருக்கிறது நான் இல்ல, இந்த வரைக்கும் தெரியாதுல்ல. எவ்வளவு மேடம் கட்டினீங்க? ஏன் எவ்வளவு கேட்டாங்களோ அதை கட்டினேன். என் பட்டுக்கு எவ்வளவு ஃபீஸ் வரான்னு எனக்கு தெரியும். மவள ஆட்னேன்னு வச்சுக்கா, மூஞ்சிலே குத்திடுவான் பாத்துக்கா. ஏன் 100 ரூபாவா இருந்தாலும் நான் தானே ஃபீ பே பண்ணிருக்கேன். மேடம் அங்கதான் ஒர்க் பண்றீங்க, கன்செஷன் எவ்வளவு வரான்னு எனக்கு தெரியும். நீ எவ்வளவு பே பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியும். அப்படியே நடிச்சிருவா. புக் ஃபீஸ்லாம் பே பண்ணிருக்கேன்ல, கொஞ்சம் நஞ்சமா வாங்குறீங்க. எப்பா என்ன நடிப்பு நடிக்கிறா? நீ ஃபுல் ஃபீ பே பண்ணிருந்தேன்னா என்ன ஆட்டம் ஆடி இருப்ப? ஆமா ஆடுறாங்க. நான் ஃபீஸ் பே பண்ணும்போது மொத்தமா பே பண்றதுக்கு தான் இருந்தேன். அப்படியே ஸ்கூல்ல மறந்து டிராவல்னா நல்லா இருக்கும்ல. அத நீங்க வச்சிருக்கீங்களே. யார? இந்த மாதிரி எல்லாம் கேட்டீங்க இடுப்பு எலும்பு உடைச்சிருவேன். அமர்த்த மேம் தான் சொன்னாங்க, ஆர்டி அப்ளை பண்ணீங்கன்னா ஃப்ரீயா இருக்கும். அப்புறம் இங்க ஒர்க் பண்றதுனால கன்செஷன் உண்டு அப்படின்னு. அது உங்க ஸ்கூலோட ஸ்கீம். இதுல நான் என்ன பண்ண முடியும்? புக் ஃபீஸ் மொத்தம் நான் தான் பே பண்ணிருக்கேன். அதனால நான் சொல்லதான் செய்வேன். அப்பா என்ன பட்டு மறந்துட்டீங்களா? என்ன மறந்துட்டீங்களா? ஸ்கூலுக்கு போறத பத்தி. என்ன மூலடி உனக்கு? நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததும் ஸ்கூல் போறத மறந்துருவேன்னு நினைச்சிருக்க. அவதான் இப்படி அழுறாலாம். நம்ம நாளைக்கு போலாம். துரைக்கு அங்க சேர்ல உட்கார்ந்துட்டு எல்லாரையும் வேலை வாங்கணும். அவளை கிளாஸ்ல கொண்டு விட்டனா ஸ்நாக்ஸ் சாப்பிடுறதும் தூங்குறதும் இததான் அவ பண்ண போறான். அதனால உங்களுக்கு வீட்டுல கிடக்கலாம் போலதான் இருக்கும். எதிர்த்து பேசின பல்லு ஒண்ணும் இருக்காது பத்துக்கா. நாங்க 2 பேரும் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதான் சொல்றேன்ல, உங்களுக்கு வேலை இல்ல, சும்மா வெட்டி அந்த சீட்ல இருக்கணும். அவளுக்கு என்ன, போகணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், சாப்பிடணும், தூங்கணும், வரணும். பேசாம நாளைக்கு போலாம் தமிழ். நேத்துக்கு தானே வந்திருக்கீங்க. எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு, போர்ஷன் முடிக்க வேண்டியிருக்கு. உங்க 2 பேருக்கும் ஒரு பிரச்சனை இல்லைன்னா நீங்க வீட்டுல இருந்துருங்க, நான் ஆட்டோ பிடிச்சு போறேன். தர என்ன பண்ணுவீங்க? போர்ஷன் முடிக்கலன்னா கூப்பிட்டு கேட்பீங்க, கையை கட்டி நாங்க தானே பதில் சொல்லணும். இதுல பாதிக்கப்பட போறது நான் தானே. அதனால அவளுக்கு பெட்டி கட்டிட்டு வீட்டுல இருக்கணும்னு அவ பாட்டுக்கு இருந்துட்டு, உங்களுக்கு உங்க பொண்ணு கூட ஆட்டம் போட்டதுக்கு வீட்டுல இருக்கணுமா? தாராளமா இருந்துக்கோங்க. என்னால எல்லாம் லீவ் போட்டுட்டு இருக்க முடியாது. வெட்டி அந்த சீட்ல இருக்கனால உங்களுக்கு வேலை பாக்குறவங்களோட அருமை தெரியல. வளராத, அருமை தெரியல. அந்த சீட்டுக்கு வேல்யூ உனக்கு தெரியாது பத்தியா? ஒண்ணு பண்ணுவோம், 2 நாள் என் சீட்ல நீ இரு. இவ்ளோ பண்ணிட்டோம்ல, ஸ்கூல் கூட்டி போறத மறந்துடுவாங்களா? இப்படியே நேரம் ஆயிட்டுனா பெல் எல்லாம் அடிச்சிருவாங்க. உங்க சீட்ல நான் இருக்கணும், என் வேலை நீங்க பாத்துப்பீங்களா? கிளாஸ் எடுக்கிறது என்ன பெரிய கஷ்டமா? ஓஹோ, நான் எடுக்கிறேன். எப்படி? மேத்ஸ் புக் பார்த்து நீங்க கிளாஸ் எடுத்துருவீங்க? எடுத்துருவேன். ஏங்க மேத்ஸ் உங்க புண்ணாக்கு மண்டையில ஏறலைன்னு சொல்லிட்டு தானே நீங்க 12th முடிச்சதும் BA இங்கிலீஷ் எடுத்தீங்க? ஏறலைன்னு எல்லாம் சொல்லாத. 12th எனக்கு மேத்ஸ்க்கு 180 மார்க் தெரியும்ல. எனக்கு 196 தெரியும்ல. ஆள பாரு. கிளம்ப போறீங்களா இல்ல ஆட்டோ பிடிச்சு போட்டுமா? உன ஆட்டோன்னு சொல்லிரு. ஆட்டோக்கு வரணும், வைக்கிறேன் ஒரு நாள் வெயிட். நீ கால் பண்ண இவன் வரேன்னு பாக்குறேன். எங்க இசைக்கு அழக நின்னுட்டு. ஐயோ வாச்செல்லாம் கிளம்பலாம், அழக நின்னுட்டுலாம்.
வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதா? ஆமாம்மா. வயிறு வலிக்குதாம். என்னாச்சு பட்டு? அப்பா வயிறு வலிக்குது. வா ஹாஸ்பிட்டல் போலாம். போனா சரியாயிடும். ஆமாம்மா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போலாம், அப்பதான் சரியாகும். இல்லம்மா, வீட்ல இருந்தாதான் சரியாகும். இல்லடி, ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் சொல்ற வாயில 4 ஊசி போட்டாதான் சரியாகும். உண்மையை பேசுற குழந்தைக்கு வயிறு வலிக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க, பொய் பேசுற குழந்தைக்கு வாயில தான் குத்துவாங்க. அவ வயிறு வலிக்குதுன்னு சொல்லா, உனக்கு அவளை மிரட்டுறதா முக்கியம். இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் வலிக்குதுன்னு சொல்லுவா. நேற்றுக்கு வாட்டர் பாட்டில ஸ்கூல்லே போட்டு வந்திருக்கேன். பாட்டில தொலைச்சதுக்காக இன்னைக்கு தண்ணி வைக்கல. அந்த ஓட்ட கையை பைப்ல நீட்டி அளந்து வாயில ஊத்துனா, நீ இதுக்கு மேல அழுது புரண்ட நேரத்துல நான் உன்னை விட்டது கிடையாது. அப்பா, வாட்டர் பாட்டில் தொலைஞ்சிட்டு தண்ணி கொண்டா போகாம ஸ்கூலுக்கு போக கூடாது, அதனால ஸ்கூலுக்கு போக வேண்டாம். வயிறு வலியில இருந்து வாட்டர் பாட்டிலுக்கு வந்துட்டு பாத்தியா? அவ விடுவான்னு நினைக்கிறியா நீ? எதுக்கு எனர்ஜியை வேஸ்ட் பண்ற? உன்னை விடு, நான் அழுதாலே என்ன அவ விட போறது இல்ல. இதுல எதுக்கு பட்டு இப்படி எனர்ஜியை வேஸ்ட் பண்ற? வா போலாம். அது வாட்டர் பாட்டில் இல்ல அப்பா, ஸ்கூல் போக முடியாது. சரி பட்டு, நான் கடையில போய் வாங்கிட்டு வரட்டுமா? ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்ல, வாங்க. நீ எதுக்கு பட்டு இவ்வளவு கஷ்டப்படுற? பேக்கே நீ மிஸ் பண்ணிட்டு வந்திருந்தாலும் உன்னை ஸ்கூல்ல கொண்டு விடுவா. அதனால அமைதியா வா, நான் வரேன் பத்தியா? வயிறு வலிக்குது. வலிக்குள்ளி என்ன நடிப்பு நடிக்க அப்பப்பா. இப்ப எதுக்கும் வயித்து போன மூஞ்சி எப்படி தூக்கி வச்சிருக்க? காலையில ஒரு கப் காஃபி அதையாவது ஒழுங்கா போட்டு தந்தாளா? 2 மணி நேரம் தாண்டதுக்கு அப்புறம் கூட நீ அதை மறக்கல பத்தியா? இன்னைக்கு முழுக்க நான் இதான் சொல்ல போறேன். இங்க பாருங்க, இதுல நைட்டு வேற வந்து என்னையும் அருவியும் குடும்பப்படுத்தலான்னு இருக்கா. உங்க மருமவெல்லாம் வீட்டுக்கு வந்தாலாம், பள்ளியில போய் பாடம் எடுத்தாலாம், துளசி சமைச்சு வச்சது தின்னாலாம், அவ பாட்டுக்கு இருந்தாலும் இருக்க சொல்லுங்க. கிச்சன் பக்கமே அவ போடாது சொல்லிட்டேன். அவ இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, எங்க போனா உனக்கு என்ன? அது மட்டும் இல்லாம ரொம்ப வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு தெரியும் வயசான காலத்துல உனக்கு எனக்கு என்ன சமைச்சு தரான். நானு துளசியை விட என்னைய அவதான் நல்லா பாத்துப்பா. நல்ல கிழிச்சா. நேத்துக்கு உங்க மருமவ ஆடின ஆட்டம் தெரியுமா உங்களுக்கு? நீ ஆடுறத விட கம்மியா தான் ஆடுவானா? ஆமா, நல்லா நம்பிக்கிட்டே இருங்க. நேத்துக்கு வீட்டுக்கு வந்து ஏறின உடனே ஆரத்தி எடுக்கிறதுக்கு உங்களை ஏத்தி விட்டா. அதுபுறம் அவனுகிட்ட, அதுபுறம் இந்த ஆதி கிட்ட, எல்லார்கிட்டையும் ஏத்தி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. ஆமா மனோ, இனியாவது அதுக்கு பொழைக்க தெரியணும்ல. இனிய பழைய மாதிரி இருந்தாலும்னா அப்பயாவது வீட்டை விட்டு தான் வெளியே துரத்துனியா? இனியெல்லாம் உலகத்தை விட்டே துரத்த மாட்டியலாம். ஆமா, உலகத்தை விட்டு துரத்தியாவ. அப்படி துரத்தனா எங்களுக்கு என்ன கஷ்டமா என்ன? அவளுக்கு எதிரா ஒண்ணு பண்ணிட்டு நீ இந்த வீட்டுல இருந்துருவ பாத்தியா? ஏன் சங்கீதா, என்னத்த இந்த தமிழுக்கு நீ ஏதாவது சுடிதார் கொடுத்தியா என்ன? இல்லையா அத்த? ஏன் காலையில தமிழ் நமக்கு சுடிதார் போட்டுட்டு தானே காஃபி கொண்டு வந்தா? ஆமா. ஏன் சங்கீதா, அது அவளுக்கு புது சுடிதாரா என்ன? புதுசு பார்த்தா தெரியாதா, பழசுதான். கண்டியெல்லாம் நேத்து உங்க மருமவ என்ன கூத்து காட்டினா தெரியுமா? என்ன கூத்து காட்டினாலும் உன் அளவுக்கெல்லாம் காட்டியிருக்க மாட்டான். ஆமா, இவ பார்த்தாவ. நேத்து ராத்திரி உங்க மோனுக்கு பேண்டையும் சட்டையும் எடுத்து போட்டுட்டு தெரிஞ்சிருக்கா. நான் ரூமுக்குள்ள போறேன், இவளை தூக்கி வச்சிருக்கேன். ஏன் சின்ன குழந்தையாவ மாடு மாதிரி வளர்ந்துருக்கால. அறிவு கட்டவில்லை. ஏன் அதுவும் இருக்க ரூம்ல உன்னை யாரு போ சொன்னது? போனதும் இல்லாம இங்க வந்து குறையா சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, என் பிள்ளைக்கு ரூம், நான் எப்ப வேணாலும் போவேன், நான் எப்ப வேணாலும் வருவேன். அப்புறம் என்கிட்ட உங்க மருமவ என்ன தெரியுமா சொன்னா? அவளுக்கு இங்க ஒரு துணி இல்லையா, அவ குண்டாயிட்டாளாம். இல்ல ஒரு வயசு பையன் இருக்கானா? சங்கீதாவை பாருங்க, பாவாடை தாவணி போட்டு எவ்வளவு ஒழுங்கா இருக்கா. பாவாடை தாவணி அவளை போட சொல்லல, பாக்கிறதுக்கு கூசாத மாதிரியாவது துணி போடலாம்ல. ஆரஞ்சேன்னு வச்சுக்கா மனோ, தலை அப்படியே தெரிச்சிடும் பாத்துக்கா. என்கிட்ட எகிரிட்டு வாங்க. படிச்சாத மாமியார்னா சரி, படிச்ச மாமியாரா இருந்தா மூளை இல்லாம போச்சு உனக்கு. மாமியார்ல ஒரே ரகம்தான். அது என்ன படிச்ச மாமியார் படிக்காத மாமியார்? என்னம்மா சங்கீதா, ஒரே யோசனையா இருக்கு. ஆமா மாமா, இந்த அப்பா நடந்துகிட்டதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ தப்பு பண்ணிருக்காரு. உன் அப்பையும் தப்பு பண்ணலன்னாதான் அதிசயம். இல்ல மாமா, ஒரு லேண்ட் விஷயம் கொஞ்ச நாளா இழுத்தடிச்சுட்டே கிடந்திருக்கு. சடனா இங்க வந்ததுக்கு பிறகு அதை முடிச்சிட்டாரு. எனக்கு என்னமோ தப்பான விஷயத்துக்கு யாருக்கும் அப்பா ஹெல்ப் பண்ண போயிருக்காங்கன்னு தோணுது. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, மொழியே சரியில்லை கண்டியலாம். யார் மொழி? இல்லாத எங்க அப்பாக்கு மொழிதான். எனக்கு என்னமோ தமிழ் அக்காக்கு அந்த வீடியோ அனுப்புனாங்க எல்லாம், அதுலதான் யாருக்கோ ஹெல்ப் பண்ணிருப்பாரோன்னு தோணுது. அதுல யாருக்கு ஹெல்ப் பண்ண போறாரு? அது நம்ம வீட்டு கதை. அதுல உங்க அப்பாக்கு யாரு ரூபாய் கொடுத்துருப்பா? விடுமா, யார் தப்பு பண்ணாலும் ஒரு நாள் சபைக்குன்னு வந்துதானே ஆகணும். இல்ல மாமா, இவரை இப்படியே விட்ட சரி வராது. தப்புக்கு உடந்தே இன்னும் இருந்துட்டே தான் இருப்பாரு. விடுமா, அதான் தமிழ் இங்க வந்துட்டாலாம். வந்துட்டாங்கதான். இனி அப்பாவால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல மாமா. பாத்துக்கலாம் சங்கீதா, நீ எதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்ற? அழாம வாடி. ஏன் என் பேத்தி அழுதுட்டே வாரா? பள்ளிகளுக்கு ஸ்கூலு போது கஷ்டமா இருக்காங்களா? தாத்தா
வாட்டர் பாட்டில்ல கலந்துட்டேனா நான் கையில தண்ணி ஊத்தி ஊத்தி குடிக்கணுமா நான் ஸ்கூலுக்கு போவே மாட்டேன் எனக்கு வயிறு வலிக்குது விக்கி வயிறு வலிக்குதுன்னு சொல்ல அவளை இழுத்துட்டு ஸ்கூலுக்கு கூட்டி போறேன் அவ நல்லா தான் இருக்கா, ஸ்கூலுக்கு போறதுக்காண்டி தான் அழுதுட்டு இருக்கா. என் பேத்தி நல்லா படிச்சு பெரிய ஆளாக்காண்டாமா. படிப்புல உன் ஆதி சித்தப்பாவ மாதிரியே இருக்கணா நீ. ஆமா இசை உன் சித்தப்பா கூட சேர்ந்தேன்னு வச்சுக்கான் படிப்பு பைத்தியம் அப்படியே தொத்திர நமக்காம் இந்த வயசுலயே பள்ளி போதைக்கு என்ன மடி இவளுக்கு சின்ன குழந்தை இல்லம்மா, புதுசா வீட்டுக்கு வந்திருக்கா. இத்தனை வருஷம் இல்லாம புதுசா அவளுக்கு அப்பா வேற கிடைச்சிருக்காரு. அந்த ஏக்கம்தான். மத்தபடி நீ இருக்க இடத்துல தானே அவளும் இருப்பா. அதுக்குன்னு குழந்தை என்ன கலெக்டருக்கா படிக்குது ஆளா வச்சுதான் ஸ்கூலுக்கு கூட்டு போணுமா என்ன அத்தை படிச்சாதானே ஃபியூச்சர்ல நல்ல பிள்ளையா வருவா இல்லன்னா யார பேச விட்டு வீடியோ எடுத்து யாருக்கு அனுப்பலான்னு பாப்பா அது மட்டும் இல்லாம எந்த ரிப்போர்ட்டை எங்க உருவி யார் லைஃப் கெடுக்கலான்னு வேற பாப்பா வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் வேலை பாப்பா இதெல்லாம் எனக்கு தேவையா ஏன் ஸ்கூலுக்கு போத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுவாவே நீ பாத்தியா உங்களுக்கு எதுக்கத்த இவ்வளவு கோவம் வருது அவ கிடக்காமா, அவளை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. ஆமா என்ன பத்தி எல்லாம் கவலைப்படாத எனக்கு அவ வளரும் போது நல்ல பிள்ளையா வளரணும் அதுக்குன்னு அவ இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது அதெல்லாம் இருக்கட்டு நேற்றுக்கு துணியே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சட்டையும் பேண்டையும் எடுத்து போட்டிருந்தா இன்னைக்கு புதுசா வந்து இறங்கிருக்கு ராத்திரியோட ராத்திரி துணி கடை ஏதாவது உன் பேர்ல எழுதி வச்சானா என்ன நான் ஆசைப்பட்டா என் புருஷன் துணி கடை என்ன நகை கடையே எனக்காக வாங்கி தருவாங்க என்ன மாமா நான் சொல்றது கரெக்ட் தானே நீ எது ஆசைப்பட்டாலும் அதை பண்றது தானே என் வேலை. அப்பா எனக்கு கேட்டதுக்கு பதில் சொல்லு என்ன அத்தை நீங்க கேளுங்க பதில் சொல்ல வேண்டியது என் கடமை என் கடமையில இருந்து என்னைக்காவது நான் தவறி இருக்கேன்னு அத்தை ஏன் ரொம்ப மயங்காத நேற்றுக்கு உனக்கு துணியே இல்லாதனாலதான் அவன் சட்டையும் பேண்டையும் தூக்கி போட்டிருக்கதா சொன்னேன் அதுக்கு என்ன இப்போ இன்னைக்கு என்னடானா குளிச்சுட்டு காலையில ஒரு சுடிதார் போட்டிருக்கேன் இந்தா அளவெல்லாம் கரெக்டா தானே இருக்கு குண்டாயிட்டேன்னு ஏன் அத்தை நான் என் புருஷன் சட்டை போடக்கூடாதா என்ன தமிழ் அப்பா இருக்காரு, பார்த்து பேசு. எனக்கு என் புருஷன் சட்டை போடுறதுக்கு ஆசையா இருந்துச்சு இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அவ கேள்விக்கெல்லாம் எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கா? இங்க பாரு, பிள்ளை அழுதுகிட்டே இருக்கா, வீட்டுல எவ்வளவு பாட்டில் இருக்கு. என்ன தமிழ், தண்ணி கொடுத்து விடாம பிள்ளை ஸ்கூலுக்கு விட முடியுமா? அவ பள்ளிக்கல்லி பயங்கரமா நடிப்பா தண்ணி எல்லாம் துளசியம்மா அப்பவே கார்ல எடுத்து வச்சுட்டாங்க வச்சுட்டாங்களா? பாத்தியா இசை, உங்க அம்மா உனக்கு எந்த குறையும் வைக்க மாட்டான். பாட்டில் எல்லாம் எடுத்து வச்சாச்சா, நீ அழாம ஸ்கூலுக்கு போ. அப்பப்பா என்ன ஆக்டிங் பா ஆமாமா ஆக்டிங்ல அவன் என் மாமியாரையே முழுங்கிருவான் நான்லாம் என் மாமியாரையே ஈஸியா சமாளிச்சிருவேன் ஆனா இவ்வளவுதான் சமாளிக்க கஷ்டமா இருக்கு இங்க பாரு நான் பாட்டுக்கு என் வேலை உண்டுன்னு இருக்கேன் சும்மா சும்மா என் பேரை இழுத்துடைய வேலையை வச்சுக்கிட்டாதான் பாத்துக்கான் சரி அத்தை கோச்சுக்காதுங்க நான் ஈவினிங் வரது வரைக்கும் நீங்க என்ன மறக்க கூடாதுல்ல நான் கொடுத்த காஃபி டேஸ்ட்லயே நீங்க என்ன 2 நாளைக்கு மறக்க மாட்டீங்க வரட்டா அத்தை அந்தால பெயிரு 3 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்காவ, அந்தால பேரு என்ன வார்த்தை இது? பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்ல தெரியாதா? எம்மா பார்த்து பத்திரமா வண்டியே போத்த ரோடா பார்த்து உன் புருஷன்கிட்ட வண்டி ஓட்ட சொல்லு சரிதா நீங்க சொல்லி ஏதாவது நான் கேட்காம இருந்திருக்கனா பப்பா நடிப்புல சிவாஜி கணேசனையே மிஞ்சிடுவா நீ சாயந்தரமா வா உன் காலை உடைச்சு ஒரு இடத்துல உட்கார வைக்கிறேன் சரிப்பா போயிட்டு வரேன் சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. வரோம்ப்பா. ஐயோ, நீ ஏன் பேத்திலாம் அழாம ஸ்கூலுக்கு போனோம்? உனக்கு ஆதி சித்தப்பாவை பிடிக்கும் தானே? அவன் எல்லாம் ஒரு நாள் ஸ்கூல் காலேஜ் போறதுக்கு அழுதது கிடையாது. அவனை போல எல்லாம் இருக்கணும் என் பேத்தி படிப்புல. கண்ணை தொடச்சிருங்க. அழாம போனானா? போயிட்டு வரேன்ப்பா. கவன விக்கி, முன்னமாவது கார் ஓட்டும் போது நீ மட்டும். இப்ப தமிழ் அப்புறம் குழந்தையெல்லாம் இருக்கா. அதெல்லாம் நான் பாத்துக்கலாம்ப்பா. பாய்மா. 3 பேரும் போற அழகு பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல எல்லாம் இருக்கு. எதிர்பார்க்கவே இல்ல. இதுல பாவாடை தாவணியில வர நல்லா இருக்கா இதுக்கு முன்னமே கட்டியிருக்கலாம் இது. ஆமா, என்ன ஏதாவது விசேஷமா என்ன? சும்மாதான் 2-3 நாள் வரல ஓ, அதுக்காக மேடம் இப்படி அழகா வந்திருக்கீங்க. பத்தாததுக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் வேற கம்பல் பண்ணி அவங்களையும் கட்ட வச்சிருக்க. ஆமா எனக்கு துணைக்கு ஆள் வேணும்ல காலையிலே அத்தை ஃபோன் பண்ணி தாவணி கட்டுறாளாம். பஸ்ல வரமாட்டாலாம், நீ வந்து கூட்டிட்டு போயிரு அப்படின்னு. பாத்துக்கான், என் வீட்டுல இருந்து அங்க போய் அவளை கூட்டு வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் யாரு? மேடம் நீங்க தான். ஏன் கனி, பெயின் எல்லாம் சரியாயிடுச்சா? ஆமா அது இப்ப எவ்வளவோ பெட்டர் தான். ஆமா அண்ணி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்றதெல்லாம் கம்மி ஆயிடுச்சு. நைட்டு கால் பண்ண இல்ல கனி? கால் பண்ணீங்க, ஆனா முன்ன மாதிரி எல்லாம் பேசுறது இல்லப்பா. நேத்துக்கு தான் வந்தாங்க, ஆரம்பிச்சிட்டியா? அவங்க மறுபடியும் வந்ததுல எனக்குமே ரொம்ப ஹாப்பி. வீட்டுல இப்ப சின்ன குழந்தை வேற இருக்கு, அப்படியே களை கட்டம்ல. ஆமா, எங்க அம்மா மூலமா சண்டையே நடக்கும். கனி அண்ணி எப்படி மாறிட்டாங்க தெரியுமா?
அம்மா ஏதாவது பேசினா கோபமும் படாம சிரிச்சுட்டே அப்படி எதிர்த்து ஏதாவது சொல்றது இப்படி மாறி உள்ள வருவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல. அப்போ உங்க அம்மாவால இனிமே எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. நினைக்கிறது என்ன, எதுவுமே நடக்காதுங்கிறேன். ஸ்ட்ராங்கா இருக்காங்க கனி. இனிமே இந்த வீட்டை விட்டு போக கூடாது அப்படின்னு. உங்க ஆசை நடந்துட்டா? உங்க அண்ணி குழந்தை, அப்புறம் நீங்க உங்களுக்கு வரப்போற உங்க ஒய்ஃப், அது யாருன்னு அப்படியே சொல்லலாம்ல. அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம். எப்படியும் எல்லாரும் ஒரே வீட்ல இருக்க போறீங்க, ஜாலி தானே? ஆமா, இனிதானே இருக்கு எங்க வீட்ல. ஹாய், பயந்துட்டானே நீங்களா? நானே தாமா. எப்படி இருக்க? குரங்கு நார்மலா வரமாட்டியா? இப்படி குதிச்சுட்டு தான் வருவியா? இல்லடா, சிஸ்டர் வேற வந்திருக்காங்க. 2-3 நாள் காலேஜுக்கு வரலையா, அதான் பார்த்துதான் பேசிட்டு போலான்னு வந்தேன். அப்படியெல்லாம் வரமாட்டியே. எப்படிமா இருக்க? பரவாயில்லையா? நல்லா இருக்கேன், சரியாயிடுச்சு. இனிமே இப்படி எல்லாம் பிளட் வர மாதிரி ஏதாவது அடி வாங்கிறாத. அவன் கூட இருக்க எங்களையும் சாகடிச்சிருவான். அப்படியா? அவன் கிடக்கான் லூசு பையன். ஏன் மச்சான், நிஜமாவே கனியை பாக்குறதுக்காக தான் வந்தியா? ஆமாடா, நான் என் சிஸ்டர் பார்க்கறதுக்காக தான் வந்தேன். பார்த்தாச்சுலாம். கிளம்புறியா? டேய், இப்பதான் பார்த்திருக்கேன். கொஞ்ச நேரம் அப்படியே நீங்க பேசுறதையும் கேட்டு போறேன். அடிங்க, நாங்க பேசுறத ஒட்டு கேட்கறதுக்கா வந்த? சரி விடு, நான் பாட்டுக்கு ஓரமா இருந்துட்டு போறேன். இது கூட மச்சான், உங்களை யாரும் தப்பா நினைச்சிட கூடாதுன்னு தான். ஏதோ சரியில்லை கிட்டியா? உன் மொழியும் அதுக்கு ஏத்தாப்புல நீ உருட்டம் ஒன்னும் சரியில்லை. நீ ஏன்டா என்ன பாக்குறான்? உன் பக்கத்துல அழகான பொண்ணு இருக்கா. நீ கடலை போடுற வேலையை பாரு. ஏடி? சொல்லுமா. அதான் அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்கலாம். அப்ப நான் ராமன்களோட திங்கிங் எல்லாம் அக்காவையும் கூட்டு வந்து எங்க வீட்டுல பேசலான்னு தானே நினைப்பாரு. இருக்கலாம். அப்படி நடந்துட்டா எங்க வீட்டுல எந்த பயமும் இருக்காதுலாம். ஆமா, ஆனா கனி அண்ணி வீட்டுக்கு வந்திருக்காங்களே தவிர அந்த வீடியோ மேட்டர்ல இருந்து அவங்க முழுசா வெளியே வரல. ஏதோ அவங்களுக்கு எதிராக பண்ணியிருக்காங்கன்னு நம்புறாங்க. ஆனாலும் மனசுல ஒரு ஓரமா விக்கி நம்மளை பத்தி தப்பா பேசியிருப்பாரோ அப்படின்னு ஒரு வருத்தம் இருக்கு. ஏன்னா லிப் மூமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு பத்தியா? ஆமா, எனக்கு அந்த வீடியோ அனுப்பியிருந்தீங்கல்லாம். மச்சான், என்னடா? நீங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டே இருக்கீங்க, எனக்கு போர் அடிக்குது. சரி, என் போன்ல வேற நெட் பேக் காலி ஆயிடுச்சு. உன் மொபைல கூட கேம் விளையாடிட்டு தாரேன். அப்படி வா மச்சான் வலிக்கு. அதுக்குதான் வந்திருக்க. அப்பவே நினைச்சேன் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க இடத்துல வரமாட்டியேன்னு. பூனை எதுக்கு சம்மந்தம் இல்லாம அங்கேயும் இங்கேயும் உருட்டிட்டு இருக்குன்னு நினைச்சோம்ல. சரி கொடு, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பாக்குறேன். இந்தா பாஸ்வேர்ட் சொல்லுடா. ஆதி கனி 15. ஏண்டா, பாஸ்வேர்ட்லாம் பெர்மனண்டா வச்சிருக்க மாட்டியா? போன மாசம் வேற என்னமோ இருந்து. அதெல்லாம் அப்படிதான். சவுண்ட் ஆஃப் பண்ணல. ஓகேலா. உங்க அண்ணா அப்படி பேசியிருப்பாருன்னு நீங்க நம்புறீங்களா? அதுக்கு முந்தி மாமா அண்ணிய பத்தி தப்பா பேசி அவனை அதை பத்தி யோசிக்க வச்சிருப்பாரு. அவனா அதை பத்தி பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ரெக்கார்ட் பண்ணிருக்கலாம்ல. ஆனா அது என்னதான் குடிச்சிருந்தாலும் மனசுல இருக்காதானே வெளியே வரும். அவர் மனசுல வினித் அண்ணாவையும் தமிழக்காவையும் பத்தி தப்பா எந்த எண்ணமும் இல்லாம இருந்திருந்தா எப்படி அவங்கள பத்தி பேசியிருக்க முடியும்? எருமை சவுண்ட கம்மி பண்ணு. மச்சான், உன் போன்ல கேமே இல்ல. இருக்கு பாட்டையாவது கேட்க விடு, போர் அடிக்குது. இவன் ஒருத்தன் அறிவு கட்டவன். அந்த வீடியோல மட்டும் அவர் பாசிட்டிவா பேசியிருந்தாருன்னா எப்பவுமே அவரை விட்டு நீ போக மாட்டாங்கல்ல. ஏ லூசு, இனியே அவங்க போக மாட்டாங்க. ஆனா என்ன ஒரு சின்ன வருத்தம். அவனாலதான் எல்லாம் எப்படி ஆச்சு. அவன் மட்டும் எங்க லைஃப்ல வரலனா அப்படி இருந்திருக்கோம். டேய், என்ன மச்சான் இது? விக்கி என்ன குடிச்சிட்டு வளர்ற மாதிரி இருக்கு. அவன் குடிச்சிட்டு வளர்னது தானே பிரச்சனையே. பாடுறான், பயங்கரமா ஜாலி மூட்ல இருக்காரு போல. மண்ணாங்கட்டி ஆஃப் பண்ணல மொத. அத பாக்க எரிச்சலா இருக்கு. இருடா, அவர் குடிச்சே நான் பார்த்தது இல்ல. இதுல வாய்க்கு வந்த மாதிரி வளர்றாரு. நல்லா இருக்கேன். அறிவு கட்ட நாயே, என் அண்ணன் குடிச்சிட்டு வளர்றது உனக்கு என்டர்டைன்மெண்டா? அவனுக்காண்டிதான் அவ என்னமா அங்கே இருக்கா. மச்சான், குடிச்சா நீ கூட இவ்வளவு வளர மாட்ட. என்னது, நீங்க குடிப்பீங்களா? ஏய், அவன் முந்தி நடந்ததை பத்தி பேசிட்டு இருக்கான், நீ வேற. போய் சொல்லாதீங்க ஆதி. ஏய், சத்தியமாடி நான் எல்லாம் குடிக்கிறது இல்ல. என்னைக்காவது என்கிட்ட இருந்து அப்படி ஸ்மெல் வந்திருக்கா? வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த வேலையை பார்க்கலாம்ல. டேய் சொல்லண்டா, தொடங்கி விட்டாயில. அவன் எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாமா. விடு விடு. அதான் சொல்லிட்டான்ல. அப்படி ஏதாவது நடக்கணும். என்னடா மச்சான், சூப்பரா பேசிட்டு இருக்காரு. யார பத்தி பேசுறாரு? அதான் சொன்னேன்ல, வீட்டுல ஒரு சின்ன பிரச்சனை. அன்னைக்கு யாரோ தப்பா வீடியோ அனுப்பி வீட்டுல ப்ராப்ளம்னு. ஓ, அது இந்த மேட்டர் தானா? அன்னைய பத்தி யார்கிட்டயும் அவன் இது வரைக்கும் விட்டு கொடுத்து பேசினது இல்ல. கூட இருக்கதான் என் மாமா நல்லா அவனை பேச விட்டு ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி விட்டுட்டாங்க. ஏண்டா, இது விக்கி அண்ணா தான் பேசுனது நீ நம்புறியா? ஆமாண்டா, லிப் மூமெண்ட் கூட கரெக்டா இருக்கு பாரு. அப்படியா? அப்படியெல்லாம் தெரியலையே. அப்படி தெரியலையா? ஆரம்பத்துல கரெக்டா தான் இருக்கு. சில இடத்துல பேசுறதும் வாய்க்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. இல்லையே, நாங்க அத்தனை பேரும் பார்த்தோம்.
டே நீங்க டென்ஷனா பாத்திருப்பீங்க, அதனால எல்லாம் கரெக்டா இருந்திருக்கும். எனக்கு என்னமோ நிறைய இடத்துல ஒட்டாத மாதிரி தான் இருக்கு. போனை கொண்டா. நல்ல உன் ஆந்த கண்ணை வச்சு பாரு. சிவா கைய வச்சா உண்மையா ஆதி? இது நல்லா பாரு, தொடக்கம் மட்டும்தான் கரெக்டா இருக்கு. எல்லாம் மேட்ச் ஆகுதான், ஆனா சில இடத்துல பேச்சுக்கும் வீடியோக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு பாரு. ஆமா நிஜமாவா? டேய் நீ சொல்றது கரெக்ட் தான். அப்படிதான் இந்த சிவாவை எப்பவுமே உன் ஃப்ரெண்டா உன் கூடவே வச்சுக்கோ. ஓகே, ரொம்ப சீன் போடாத. எப்படி மச்சான் ரெடி பண்ணிருப்பாரு? அத உன் மீசக்கார மாமன் கிட்ட தான் கேட்கணும். அந்த ஆளு கண்ணுல மிளகா படிய தூவினா கூட உண்மையை சொல்ல மாட்டாரு. அப்ப அவர் ரூட்ல போயே கண்டுபிடி. ஆமா, அதான் உன் அண்ணி வீட்டுக்கு வந்துட்டாங்க எல்லாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோ எல்லாம் எதுக்கு? வந்துட்டாங்கதான், ஆனா அந்த வீடியோ நினைச்சு கொஞ்சம் நெருடல் இருக்கு அவங்களுக்கு. ப்ரூஃப் ஆயிட்டுனா எப்பவுமே இனிமே விக்கிய சந்தேகப்பட மாட்டாங்க எல்லாம். என்ன பேசியிருப்பாய்? ஒருவேளை பாசிட்டிவா கூட பேசியிருக்கலாம். நிறைய மேட்ச் ஆகுதே. ஆனா சம்பந்தமே இல்லாம வளர்றதா மேட்ச் ஆகுது. நல்ல வீடியோ பத்தியா 1-2 இடத்துல அவர் வாயை மூடி வச்சிருக்காரு. ஆனா அப்பவும் பேச்சு சத்தம் கேட்டுட்டு இருக்கலாம். எப்படிடா கண்டுபிடிக்கிறது? எனக்கு எங்க தெரியும். இந்த வெடி படத்துல விஷால் ஒண்ணு பண்ணுவாரு பத்தியா, விஷ மருந்த உள்ள ஏத்தி விட்டுட்டு அவருக்கு நினைச்சதெல்லாம் பண்ணுவாரு வில்லனை வச்சு. அதே மாதிரி உன் மாமன்காரர பயமுறுத்தி பாராய். ஆமா, உடனே உளறிடுவாரு பாரு. அப்படியே மாத்தினாலும் அவனோட வாய்ஸ்ல எப்படி எடுக்க முடியும்? இப்ப எல்லாம் டெக்னாலஜி எவ்வளவோ வளர்ந்தாச்சு. நீ வர அறிவாளி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில. எல்லாம் ஓகே தான் மச்சான், ஆனா அந்த மக்கு மண்ட மாமாக்கு இந்த அளவுக்கு பிரெயின் இருக்குமா? வேற யாராவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம். இதை போய் உங்க அண்ணி கிட்ட காமிங்க. தொடக்கத்துல பார்த்த உடனே அந்த அழுக்கையெல்லாம் மத்ததெல்லாம் கவனிச்சுக்க மாட்டீங்க. நிதானமா பார்க்கும்போது தெரியுதுல. இல்ல கனி, அவன் என்ன பேசினாங்கிறது தான் நமக்கு தேவை. இதுக்கு அந்த மாமா ஏதாவது உருட்டு வேலையை வச்சிருப்பாரு. இதை வச்சுட்டு மறுபடியும் வீட்டுல சண்டை தான் வெடிக்கும். இப்பதான் எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. மச்சான், உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் தெரியும்ல, ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? அவர் எங்க போய் வேலையை காமிச்சாருன்னு நமக்கு எங்க தெரியும். அவர் வாயே வாடகைக்கு எடுத்து உண்மையை வரவை. அவர் வாயே வாடகை கிடக்கிறதுக்கு உங்களால முடியாததா? உங்க அண்ணியும் அண்ணாவையும் சேர்த்து வைக்கணும்னு நீங்க தானே முதல்ல கஷ்டப்பட்டீங்க. ஏதாவது யோசிங்க. இந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் மட்டும்தான் கஷ்டப்படணுமா என்ன? வேற 10 பாகுபலி அனுப்பணுமால உனக்கு? உன்கிட்ட தான் கனி. வேற யாரு ஹெல்ப் பண்ணுவா? ஏன் உன்னால ஏதாவது முடிஞ்சா நீ பண்ண மாட்டியா என்ன? ஏண்டா நம்மளாலே முடியல, பொண்ணு அவளால பண்ண முடியுமா? அதானே. சும்மா கேட்டேன். ஏமாச்சான், ஏதோ பிரெயின்ல உதிச்சிட்டு போலாம். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க அண்ணி மேலயும் அண்ணா மேலயும் எனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கா. அந்த வீட்டுக்கு வர போறேன், உனக்கு அக்கறை இல்லையா? ஏன் திடீர்னு என்கிட்ட இப்படி கேக்குறீங்க? இல்ல, நீங்க தான் கண்டுபிடிக்கணும்னு சொன்னல. சொன்னேன்டா. இல்ல, உனக்கு ஏதாவது முடிஞ்சுன்னா பண்ண மாட்டியா என்னன்னு கேட்டேன். அந்த வீட்டுக்கு தான் வர போறேன், உனக்கு அத்தாய் உனக்கு அக்கா. ஆமா, இல்ல உன்னால ஏதாவது முடிஞ்சா பண்ண மாட்டியா என்னன்னு கேட்டேன். பண்ணுவேன். கேளுங்க. நான் எப்படி? என்னால எல்லாம் முடியாது. வயசுல பெரியவங்க கேளுங்க. சாரிப்பா, கொஞ்சம் லேட் ஆயிட்டு. அதான் நீங்க சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டேன். நீங்க கிளம்புறீங்களா? வேலை இருக்கும்ல. அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. கேளுங்க கேளுங்க. என்ன ஜெசி மேம், என்ன கேட்கணும்னு சொல்லுங்க, கேட்டலாம். இல்ல, நீங்க அந்த வீட்டுக்கு ஹாப்பியா வாழ்றதுக்கு போனீங்களா, இல்லனா நியாயத்துக்காக போனீங்களா? ஏன்? இல்ல, சும்மா கேக்குறோம். உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க பண்றத பார்த்தா உங்க மாமியாரை காப்பாத்துறதுக்காக நீங்க பண்ற மாதிரி இருக்கு. நான் எதுக்காக அங்க போனேன்? என் புருஷன் கூட ஹாப்பியா இனி வாழ வேண்டாமா? அதெல்லாம் ஓகே தான். ஆனா உங்க மாமியார் விஷயத்துல நீங்க அவங்கள காப்பாத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு எனக்கு. ஒரு வாரமா காப்பாத்திட்டீங்க. இந்த ஆணவத்துக்கு நீங்க தோள் கொடுக்கற மாதிரி இருக்கு. அப்படி உங்க 2 பேருக்கு இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ண முடியும்? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க வேண்டியவங்கள நீங்க காப்பாத்திட்டு இருக்கீங்க. எங்க முடிஞ்ச என் மாமியாரை ஒரு நாள் உள்ள உட்கார வச்சு பாருங்களேன். என்ன மேம் திடீர்னு அவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? ஒரு வாரமா நீங்க எவ்வளவு பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் அவங்க பண்ண வேண்டியது. யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க உங்க கை காசை போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. அங்க அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இப்பவா அப்பவான்னு கிடக்கு. பாக்குறதுக்காவது போலாம்ல உங்க மாமியாருக்கு. யாரும் இல்லாதவங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு கேவலமா போயிட்டாங்க. இதுல நீங்க வேற சத்தப்படாம உட்கார்ந்தீங்கன்னா அந்த அம்மா பாட்டிக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கும். கொண்டு உட்கார வைக்கட்டும். அப்படியா? நீங்க சொன்ன உடனே அப்படியே அது நடந்துரும் பாருங்க. உள்ள வச்சுட்டு தான் மறுவேலையை பாப்பாங்க. என்ன மேம் இப்படி பேசுறீங்க? அந்த பொண்ணுக்கு யாருமே இல்ல. நீங்க மட்டும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலனா இன்னைக்கு அந்த பொண்ணோட நிலைமை என்னவா இருக்கும்? அதான் இனிமே அவங்களுக்கு எதுவும் ஆகாதுன்னு டாக்டரே சொல்லிட்டாரே. ஆனா உங்க மாமியார் இவ்வளவு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இதுல என்னடானா நீங்க அங்க போய் உட்கார்ந்துருக்கீங்க. எனக்கு என்னமோ இது உங்க மாமியாரை நீங்க காப்பாத்த பண்ற மாதிரி தான் இருக்கு. யார் வேணாலும் அப்படி நினைச்சிருக்கலாம் மேம். ஆனா நீங்க 2 பேரும் அப்படி நினைச்சிருக்க கூடாது. நான் இப்பவும் சொல்றேன், நீங்க கண்டிப்பா நம்பணும்னால எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஆனா நாங்க மெயினா போனதுக்கான விஷயம் என் புருஷன் கூட நான் ஹாப்பியா வாழ்றதுக்காக தான். நாங்க 3 பேரும் எவ்வளவு விஷயத்த தொலைச்சிட்டோம். இனிமே எங்க லைஃப் அவங்களுக்காக பாத்துட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் ஓகே தான். இந்த விஷயத்தை பத்தி ராம் சார் கிட்டயும் விக்னேஷ் சார் கிட்டயும் நீங்க சொல்லலாம்ல. நான் அந்த வீட்டுக்கு அவர் கூட ஹாப்பியா இருக்கிறதுக்காக தான் போனேன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு.
அவங்க அம்மாவால ஒரு பொண்ணு உயிருக்கே ஆபத்து. ஒரு வாரமா அந்த பொண்ணுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியும் போது என் மேல அவருக்கு கோவம் வராதுதான். ஒருவேளை அப்ப எனக்காக நீ வரலையா அப்படின்னு அவர் திங்க் பண்ணிட்டாருன்னா நான் மறுபடியும் போனது எங்க 3 பேருக்காக வந்தான். அவங்கள காப்பாத்துறத விட அவங்க பண்ணின தப்ப உணர வைக்கணும். ஏதோ சொல்றீங்க, ஆனா உங்களாலதான் அந்த பொண்ணும் அவளை பாத்துக்கிட்டு இருக்க அந்த அம்மாவும் அமைதியா இருக்காங்க. அவளுக்கு எதுவும் ஆகாது. நீங்க எதுக்கு நெகட்டிவாவே பேசுறீங்க? அதே நேரத்துல அத்தையும் உள்ள போதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன். அதான் சொன்னேன்ல, நீங்க உங்க அத்தையை காப்பாத்துறதுக்கு தான். சும்மா இருங்க. காப்பாத்துறதுக்கு தான் மேல சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் திருந்துற கேஸா? அதுக்கெல்லாம் கூடவே இருந்து நொங்கு நொங்கு நொங்குன்னு மண்டையில கொட்டினாதான் கொஞ்சமாவது மாறும். புரியுது மேம், ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு தடவை அவங்களால நீங்க நல்லா பட்டுட்டீங்க. நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் தெரியும். நான் கேர்ஃபுல்லா தான் இருக்கேன். இவ்ளோ மோசமானவங்க கூட உங்களுக்கு இருக்கணுமா? பேசாம விக்னேஷ் சார தனியா கூட்டு வந்து நீங்க தனியா இருக்கலாம்ல. ஒரு பக்கத்தை மட்டுமே நீங்க பாக்குறீங்க. ஒரு ஆள் 99% நல்லவங்களா இருக்காங்க, ஒரே ஒரு பர்சன்டேஜ் கெட்டது இருக்கு. அதுக்காக அதை ஒதுக்க முடியுமா? அந்த 1% 99%க்கு சமம் மேம். 99% நல்லவங்களா இருக்கலாம், மீதி இருக்கு 1%லயே ஆளை கொல்ற அளவுக்கு விஷம் இருக்கு. நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? அவங்களோட ஒரு பக்கத்தை மட்டுமே பாக்குறீங்க. எல்லாரும் விக்கியையும் ராமப்பாவையும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கீங்க. ஆனா ஒரு பொண்ணு அவங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு ஆதித்யா ஸ்கூலே கிடையாது தெரியுமா? ஸ்கூலுக்காக எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்க அந்த 1% மட்டும் பாக்குறீங்க, நான் மீதி இருக்க 99% பாக்குறேன். இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது அவ்வளோ கஷ்டம் வந்திருக்கு. எல்லாத்துக்கும் ராமப்பாக்கு தோள் கொடுத்து அந்த நேரத்துல கரெக்டா இருந்திருக்காங்க. இந்த ஸ்கூல்ல இருந்து எவ்வளவு ஃபண்ட் எத்தனை இடத்துக்கு போகுது. இப்போ உங்க கரஸ்பாண்டன்ட் சாருக்கு பிரின்சிபலா அந்த சாரும் எவ்வளவு பக்கபலமா இருக்காங்க. அதே மாதிரி ராமப்பாக்கு அவங்களும் ஒரு காலத்துல பக்கபலமா இருந்திருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா எங்கேயுமே ஹெல்ப் பண்ண முடியாத மாதிரி பண்ணிருக்கலாம். ஆனா எத்தனை ஆசிரமம், எத்தனை பிள்ளைங்க இவங்களால படிச்சுட்டு இருக்காங்க. இது எதுக்குமே அவங்க தடை விதிச்சதே கிடையாது. ஆதிக்கு பிடிச்சிருக்கே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வீட்டுல ரொம்ப ரொம்ப மிடில் கிளாஸ் தான். அவங்களுக்கு அதெல்லாம் கண்ணுல தெரியவே இல்லை. அவங்க ஃபேமிலி எப்படி, அதுதான் அவங்களுக்கு முக்கியம். நீங்க இவ்ளோ பட்டதுக்கு போற கூட திருந்தல. விக்கியோட தாத்தாக்கு ராமப்பாவும் 2 பொண்ணும் உண்டு. ஒரே பையன், ஆனா சொத்து பத்துக்கு ஒரு குறைச்சல் இல்ல. ஊர்ல அவ்வளவு செல்வாக்கா வாழ்ந்திருக்காங்க. பையனுக்கு கல்யாணம் ஆன உடனே வந்த மருமகளுக்கு ஒரே ஒரு விஷயத்த திணிச்சிருக்காரு, குடும்பமானம் தான் முக்கியம், சொந்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு. இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ராமப்பாக்கும் ஜெயா ஆனந்த் சித்தி இவங்களுக்குள்ள சண்டை வராம அந்த குடும்பம் பிரியாம இருக்கிறதுக்கு காரணம் விக்கியோட அம்மா விட்டு கொடுத்து போறதுனாலதான். அவங்க சொந்தத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தி இருக்காங்க, இதுலயே அவங்கள்ட்ட இருக்க நல்ல குணத்தை மட்டும் பாத்துட்டு இருக்கீங்க. நீங்க கெட்டதை பாக்குறீங்க, நான் நல்லதை பாக்குறேன். அடுத்ததை வாங்கி கெட்டாம திருந்த மாட்டீங்க. எல்லாம் ஓகே தான், ஆனா யாரும் இல்லாதவங்களெல்லாம் இவ்வளவு கஷ்டப்படுத்த கூடாது. அந்த பொண்ணுகிட்ட அவங்க நடந்ததும் தப்பு, என்கிட்ட அவங்க நடந்ததும் தப்பு. அதுக்கு நான் அவங்கள பாத்துக்கலாம். இப்ப அவங்க பண்றதெல்லாம் சரின்னு நான் சொல்லல, ஆனா அவங்க கிட்டே நிறைய நல்ல குணம் இருக்குன்னு சொல்றேன். இந்த ஸ்கூல்ல இத்தனை ஸ்டாஃப் இருக்காங்க, யார்கிட்டயாவது அவங்க பண பலத்தையும் திமிரையோ காஞ்சிங்க வரும்போது எப்பவாவது பேசியிருக்காங்களா? நீங்களே இருக்கீங்க, எப்படிமா இருக்க அப்படித்தானே கேட்பாங்க. எப்ப போதப்பா உங்க மாமியார் புராணம். எங்களே ஒரு நிமிஷம் யோசிக்க வச்சுட்டீங்க. ஆக்சுவலா உங்க மாமியார் நல்லவங்களா கெட்டவங்களா? ரொம்ப ரொம்ப கெட்டவங்கம்மா. அப்புறம் இப்ப சர்டிபிகேட் கொடுத்தீங்க, அது அப்படிதான். உங்க பிளான் என்னன்னு எங்களுக்கெல்லாம் எதுவுமே புரியலப்பா. 99 பிளஸ் மீதி இருக்க 1 நான் ஆட் பண்ணிட்டேன்னா மேத்ஸ் டீச்சரா இருக்கிறதுனால மேத்ஸ்லயே ஊறிட்டு இருக்காதுங்க. எங்களுக்கெல்லாம் எதுவுமே புரியல. புரிய வச்சிருவான்.